ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜர் கலியை வரவேற்ற விதம் இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தர்ம தேவதை ஒரு எருதோட வடிவத்திலையும் பூமி தாய் ஒரு பசுவோட வடிவத்திலையும் இருந்தாங்க. ஸோ அந்த பசு ரொம்ப முகம் வாட்டமாக இருந்தாங்க, ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஸோ அதனால தர்ம தேவதை அந்த பசுக்கிட்ட பல கேள்விகளை கேட்கறது தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார். எதிர்காலத்தை நினச்சி உனக்கு வருத்தமாக இருக்கா? இந்த மாதிரி இனிமேல் கலியுகத்தில் வரப்போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி உன்னை வெட்டி சாப்பிட்ருவாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறியா அப்படிலாம் கேட்குறார். ஸோ அதுதான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். தலைவர்களை பற்றிலாம், அரசியல்வாதிகள், சமூக தலைவர்கள் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பக்கம் மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாட்டுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மிருகங்களை வதை பண்ணி தான் சாப்பிட்றாங்க அன்னைக்கு. இதெல்லாம் மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா யுகத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை போட்டு வீடியோ போட்டாங்கன்னா அது ரொம்ப பாப்புலராக போகுது. ஸோ அதை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சரி நாமளும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறாங்க, அதை பண்ணுறாங்க. கொஞ்சம் நஞ்சம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள கூட என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான வீடியோக்களால் அவங்க எல்லாரையுமே பார்க்குற எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு மனநிலைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பாகவதமெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோலாம் யாரும் ரொம்ப லைக்கெல்லாம் வராது, இந்த வீடியோவுக்கு வியூஸ் எல்லாம் இருக்காது. நம்ம யாரோ ஒரு 10-15 பேர் இதுக்கு வியூ இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ உயர்ந்த விஷயம் நம்ம பேசுகிறோம். பகவானை பற்றின விஷயங்கள் சமுதாயத்துக்கு இன்னைக்கு இதுதான் தேவை. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. நாமளும் ஏதாவது ட்ரெண்டிங்காக ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. என்ன பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னு தெரியல. எனிவே நம்ம பாகவதம் படிப்போம். பதம் 24. இதம் மமாக்ஷ்வ தவாதிமூலம் வசுத்தரேகேன விகர்ச்சிதாசி காலேன வாதே பலினாம் பலீயசா சுரார்ச்சிதம் கிம் கிருதம் அம்பசௌபகம். ஸோ ரொம்ப பிரியமாக கூப்பிட்றார். அம்பா, அம்பா அப்படின்னா தாயே அப்படின்னு அர்த்தம். எங்கள் சௌராஷ்டிரா பாஷையில் கூட அப்படி தான் கூப்பிடுவாங்க, அம்பா அப்படி தான் கூப்பிடுவாங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தாயே, நீ எல்லா செல்வங்களுக்கும் பிறப்பிடம் ஆவாய். எதனால் இத்தகைய பலவீனமான ஒரு நிலையை நீ அடைந்தாயோ அப்பெரும் துன்பத்திற்கான மூல காரணத்தை தயவு செய்து எனக்கு அறிவிப்பாயாக. மிகவும் சக்தி வாய்ந்தவரையும் தோல்வி அடைய செய்யும் சக்தி வாய்ந்த காலத்தின் ஆதிக்கம் தான் தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட உனது செல்வங்களை எல்லாம் பலவந்தமாக பறித்து கொண்டிருக்கும் என நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியில் அவர் காலத்தில் போய் நின்றுட்டார். காலத்தினால இந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பகவான் ஒவ்வொரு கிரகமும் தேவையான எல்லா பொருட்களுடனும் படைக்கப்பட்டுள்ளன. எனவே பூமியில் வாழும் ஜீவராசிகளின் பராமரிப்புக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் இந்த பூமி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் பகவானின் கருணையால் ஒவ்வொரு அப்படிதான் ஒவ்வொரு ரெண்டு விட்டீங்க. பகவானின் கருணையால் இல்ல, பகவான் கருணையால் ஒவ்வொரு கிரகமும். நீங்க ஒவ்வொரு கிரகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்காக சொன்னேன். ஓகே. பகவானின் கருணையால் ஒவ்வொரு கிரகமும் தேவையான எல்லா பொருட்களுடனும் படைக்கப்பட்டுள்ளன. எனவே பூமியில் வாழும் ஜீவராசிகளின் பராமரிப்புக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் இந்த பூமி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் பகவான் பூமியில் அவதரிக்கும் போது ஸ்வர்க்கவாசிகளும் கூட பூஜிக்கும் அளவிற்கு பூமி எல்லா வகையான ஐஸ்வர்யங்களுடனும் வளம் பெற்று விளங்குகிறது. ஆனால் பகவான் விரும்பினால் முழு உலகமும் உடனே மாறிவிடவும் கூடும். அவரது இனிய விருப்பத்தினால் ஒவ்வொரு பொருளை செய்யவோ அல்லது அழிக்கவோ அவரால் முடியும். எனவே யாரும் தன்னை அனைத்தையும் பெற்றிருப்பவன் என்றோ சுதந்திரமானவன் என்றோ கருதக்கூடாது. தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவானுடைய கருணையினால தான் இந்த பூமி இத்தனை வளமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ மனிதர்கள் அதை எவ்வளவு மோசமாக அந்த பூமியை அவங்க பாழ்படுத்தினாலும் சரி,
கொஞ்ச நாள்ல பூமி தன்னை வந்து தானே வந்து சரி பண்ணிக்கும். அத்தனை அளவுக்கு செல்வ வளங்கள் பூமி கிட்ட இருக்கு. நம்ம பின்னாடி படிக்கலாம். பிருத்து மகாராஜருடைய ஆட்சி காலத்துல பூமி தாய் எவ்வளோ அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பூமி தாய் பேசுறதுனால இங்க அடுத்த ஸ்லோகம் தரணி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தரணி உவாச்ச பவான் ஹி வேத தத் சர்வம் யன்மாம் தர்மானு பிருச்சசி சதுர்பிர்வர்த்தசே ஏன பாதைர்லோக சுகாவகைஹி. ஒரு பசுவின் உருவிலுள்ள பூமி தேவதை ஒரு எருதின் உருவிலுள்ள தர்ம தேவதைக்கு பதிலளித்தது. ஓ தர்மமே, என்னிடம் விசாரித்ததையெல்லாம் நீ அறிவாயாக. அக்கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்க முயற்சிக்கிறேன். முன்பு நீயும் 4 கால்களுடன் தான் இருந்தாய். அப்போது பகவானின் கருணையினால் பிரபஞ்சம் முழுவதும் நீ மகிழ்ச்சியை பெருக்கினாய். ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். ஆனா உங்க நிலைமையை பாருங்க. நீங்க முன்னாடி 4 காலோட தான் இருந்தீங்க. ஆனா இப்போ என்னாச்சு? 3 கால் தான் இருக்கு. ஒரு காலை உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சதுன்னா அந்த கலி புருஷன் ஒரு காலை உடைச்சாச்சு. அப்போ நீங்க 4 காலோட இருந்த போது, ஏன்னா தர்மம் எல்லா இடத்துலையும் தழைந்து எங்க பார்த்தாலும் தர்மத்துக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னாக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். இதான் இங்க சூட்சம். எங்க வந்து தர்மம் சீர்குலையுதோ அங்க என்ன இருக்காது? மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இருக்க வாய்ப்பே கிடையாது. பொருளுரை. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. தர்மம் அல்லது மத கொள்கைகள் பகவானாலேயே வகுக்கப்படுகின்றன. அச்சட்டங்களை நிறைவேற்றுபவர் தர்மராஜன் அல்லது யமராஜன் ஆவார். அக்கொள்கைகள் சத்திய யுகத்தில் முழுமையாக செயற்பட்டன. திரேதா யுகத்தில் அவை 3/4 பகுதியாக குறைந்துவிட்டன. மேலும் துவாபர யுகத்தில் அவை பாதியாகவும் கலியுகத்தில் 1/4 பகுதியாகவும் குறைந்துவிட்டன. இக்கால் பகுதியும் படிப்படியாக 0 வரை குறைந்த பிறகு பிரளயம் ஏற்படுகிறது. தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் மத கொள்கைகள் பின்பற்றப்படுவதை பொறுத்துதான் உலகில் மகிழ்ச்சி நிலவுகிறது. எல்லா சச்சரவுகளுக்கிடையிலும் மத கொள்கைகளை அனுஷ்டிப்பதுதான் உண்மையான வீரமாகும். இவ்வாறாக ஒருவர் வாழ்நாள் பூராவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறுதியில் பகவானிடம் திரும்பி செல்ல முடியும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கே, தர்மம் அல்லது மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ஃபர்ஸ்ட் லைன், தர்மம் அல்லது மத கொள்கைகள் பகவானாலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த லைன் வந்து யார் சொல்றா? இந்த வார்த்தையை யார் சொல்றா அப்படின்னா யமதர்மராஜன் சொல்றார். யார் சொல்றா? யமதர்மராஜன் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு சொல்றார். அதோட தமிழ் அர்த்தம் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபுபாத் நமக்கு கொடுத்திருக்கார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு சொல்றார். எங்க எந்த சந்தர்ப்பத்துல எப்போ சொன்னார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணோம். அஜாமிலனுடைய கதையை டிஸ்கஸ் பண்ணோம். அஜாமிலனை யமதூதர்களால கொண்டு போக முடியல. ஏன்னா நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க. அப்போ யமதூதர்களால அதை பொறுத்துக்கவே முடியல. அதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அது எப்படி நம்ம போயிட்டு தோத்து வர்றதாவது? நம்ம போனா எப்படி? நம்ம வெறுங்கையோட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதென்ன முதல் தடவையா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யமதர்மராஜன் கிட்ட போய் கேட்குறாங்க. நாங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிடுவோன்னு வேற சொல்றாங்க. நீங்க என்ன? நீங்க தான் மாஸ்டர், நீங்க தான் எல்லாருக்கும் சீஃப் அப்படின்னு நினைச்சு நாங்க உங்கள்கிட்ட இருக்கோம். பார்த்தா உங்களோட ஆர்டர் வந்து ரொம்ப ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இதுக்கு நாங்க உங்க கூட இருக்கணும் அப்படிலாம் பேசுறாங்க. அப்போ யமதர்மராஜன் அவங்கள பார்த்து மகன்களேன்னு சொல்றார். அவருடைய கிங்கரர்கள் சேவகர்கள், ஆனாலும் மகன்களே அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப பாசமா இருக்கார் தன்னுடைய அந்த வேலைக்காரர்கள் மேல. கிங்கரர்கள்னு சொல்றது. ஸோ யம கிங்கரர்கள். ஸோ அப்போ இந்த வார்த்தையை சொல்றார், தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் அப்படின்னு சொல்றார். தர்மத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? உற்பத்தி பண்ண முடியாது. புதுசு புதுசா ஒரு தர்மம் எல்லாம் உற்பத்தி ஆகாது. தர்மம் அப்படிங்கிறது பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். இது நிறைய பேருக்கு புரியறது கிடையாது. அது எப்படி? குருக்ஷேத்திர போர்க்களத்துல இவ்வளவு பேரை கொண்டிருக்காங்களே, இந்த புஸ்தகம் நம்ம வீட்டுல வச்சா சண்டை வருமே அப்படிலாம் நினைக்கிறாங்க பகவத்கீதையை பத்தி, இல்லையா? ஸோ அதர்மத்தை வேரோட அழிக்கிறது தான் பகவானுடைய திட்டம்.
அப்போ அதர்மவாதிகளை தண்டிக்காம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ மற்றபடி நம்மளாலெல்லாம் தர்மத்தெல்லாம் உண்டாக்க முடியாது. அப்போ அந்த தர்மம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சத்தியயுகத்துல முழுசா இருந்தது தர்மம். அதுக்கு அடுத்த யுகமான திரேதா யுகத்துல 1/4 பங்கு குறைஞ்சு போச்சு, தர்மம் குறைஞ்சு போச்சு. 3/4 பங்கு தான் இருந்தது. துவாபார யுகத்துல இன்னொரு 1/4 பங்கு போய் 1/2 பங்கு தான் தர்மம் இருந்தது. இப்போ கலியுகத்துல அந்த அறையிலையும் 1/4 பங்கு போச்சு. எவ்வளவுதான் பாக்கி இருக்கு? 1/4 பங்கு தான் பாக்கி இருக்கு. அந்த 1/4 பங்கும் ஃபுல்லா குறைஞ்சு 0 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்? ஒரு பிரளயம் ஏற்படும். இந்த கலியுகம் முடிஞ்சு திரும்ப ஒரு சத்தியுகம் துவங்கும். திரும்ப தர்மம் முழுசா ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பிரபுபாதர் இங்க சொல்றாரு, எல்லா சச்சரவுகளுக்கு இடையிலும் மத கொள்கைகளை அதிஷ்டிப்பது தான் உண்மையான வீரமாகும். இதை நம்மளால மாற்ற முடியாது. எதை மாற்ற முடியாது? இந்த சத்திய திரேதா துவாபர கலியுகத்தினுடைய சுழற்சியையோ தர்மம் குறையிறதையோ நம்மளால மாற்ற முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றத விடக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்கார் பிரபுபாத். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம பாட்டுக்கு நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா தர்மம் 100% அங்க பூரணமா இருக்கும். 4 சட்டத்திட்டத்துக்கும் தர்மத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, அடுத்த ஸ்லோகத்திலே வந்துருச்சு. சத்யம் சௌஷம் தயா சாந்தி தியாக சந்தோஷ ஆர்ஜவம் ஷமோ தமஸ்தப சாம்யாம் திதிக்ஷோ பரதி ஸ்ருதம் ஞானம் விரக்திரைஸ்வர்யம் ஷௌர்யம் தேஜோ பலம் ஸ்மிருதிஹி ஸ்வாதந்திரியம் கௌஷலம் காந்தீர் தைரியம் மார்தவம் ஏவச்ச பிராகல்ப்யம் பிரஸ்ரயः ஷீலம் சக ஓஜோ பலம் வஹः காம்பீர்யம் ஸ்தைரியம் ஆஸ்திக்யம் கீர்த்திர் மனோ அனஹங்கிருதிः ஏதே சான்யே ச பகவான் நித்யயத்ரா மகாகுணாः பிரார்த்யா மஹத்வம் இச்சத்பீர் ந வியந்தி ஸ்ம கர்ஹிச்சித் தேனாகம் குணபாத்ரேன ஸ்ரீனிவாசேன சாம்பிரதம் சோச்சாமி ரஹிதம் லோகம் பாப்மனா கலினேக்ஷிதம். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கு. சத்தியம், அதாவது ஷமோ தமஸ்தப சௌச்சம் சாந்திரார்ஜவம் ஏவச ஞான விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம். பிராமணர்களுடைய குணங்களை பத்தி சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவான் கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இங்க பூமி தாய் கொடுக்குறாங்க. மொழிபெயர்ப்பு: அவருக்குள் பின்வரும் இயல்புகள் குடிகொண்டுள்ளன: உண்மை, தூய்மை, இரக்கம், கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி, சுய திருப்தி, நேர்மை, மனக்கட்டுப்பாடு, புலனுறுப்புகளின் கட்டுப்பாடு, கடமை உணர்ச்சி, சமத்துவம், பொறுமை, ஒரே சீரான மனநிலை, நம்பிக்கை, ஞானம், புலனின்பத்துறவு, தலைமை வகிக்கும் திறமை, வீரம், வசியம், அனைத்தையும் சாத்தியமாக்கும் சக்தி, சரியான கடமையை நிறைவேற்றல், பூரண சுதந்திரம், திறமை, எல்லா அழகுகளிலும் முழுமை, அமைதி, இலகிய மனம், புத்தி சாதுரியம், மரியாதை, பெருந்தன்மை, உறுதி, எல்லா அறிவிலும் பூரணத்துவம், நன்கு நிறைவேற்றும் திறமை, எல்லா புலனின்ப பொருட்களையும் பெற்றிருத்தல், மகிழ்ச்சி, அசைக்க முடியாத தன்மை, விசுவாசம், புகழ், வழிபடும் தன்மை, அகம்பாவம் இல்லாத நிலை, இருத்தல், பரமபுருஷராக இருத்தல், நித்தியத்தன்மை மற்றும் பல்வேறு உன்னத குணங்கள், இவை அனைத்தும் அவரிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாதபடி அவரிடம் நித்தியமாக உள்ளவையாகும். அப்பரமபுருஷர் எல்லா நற்குணங்களுக்கும் அழகுக்கும் பிறப்பிடமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் அவர் நிகழ்த்திய உன்னதமான லீலைகளை இப்பொழுது முடித்துக் கொண்டு விட்டார். அவர் இல்லாத இந்நேரத்தில் கலி அதன் ஆதிக்கத்தை எல்லா இடங்களிலும் பரவச் செய்துள்ளது. எனவே இந்நிலையை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். ஒரு பகவத் பக்தர் அப்படின்னா ஒரு வார்த்தை பகவானை பத்தி எங்கேயாவது கொஞ்சம் கேட்டா போதும், உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பகவானோட அப்படியே மூழ்கி போயிடுறாங்க, அவருடைய சிந்தனையில மூழ்கி போயிடுறாங்க. ஸோ ஒரு கேள்விக்கு இவ்வளோ விளக்கமான பதில் தேவையா அப்படின்னா இங்க பூமி தாயுடைய அன்பை நம்ம பார்க்க முடியும். பகவான் அப்படின்னு சொன்னோன்னா அவருடைய தெய்வீகமான குணங்கள் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாங்க. கிட்டத்தட்ட 40 குணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு.
பகவான் 64 கல்யாண குணங்கள் நிறைந்தவர். ஒரு சமயத்துல நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். 64 கல்யாண குணங்களை நம்ம வந்து பார்ப்போம். 64 கல்யாண குணங்களும் பூரணமா நிறைந்தவர் பகவான். இங்க 40 குணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தவரும் இப்படிதான் பண்ணுவார். விதுரரும் உத்தவரும் சந்திக்கும் போது விதுரர் வந்து கேட்பார் பகவானை பத்தி. உடனே உத்தவர் வந்து அந்த ஆனந்த பரவச நிலைக்கு போயிடுவார். போய் ஒரு முகூர்த்தம் அவரால் பேசவே முடியாது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேச்சு இல்லாம அப்படியே அந்த பாவத்திலே மூழ்கி போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப சுயநினைவுக்கு வந்து பகவான் பிறந்ததுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப அற்புதமா இருக்கும். 3rd கேண்டோல பார்க்கலாம். ஸோ 10th கேண்டோல தான் பகவானுடைய லீலைகள்னு கிடையாது. நம்ம பாகவதம் முழுக்கவே கிருஷ்ணன் நிறைஞ்சிருக்க. ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? பொருளுரை அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். பூமியை தூள் தூளாக தகர்த்த பின் அதிலுள்ள அணுக்களை எண்ணுவதும் சாத்தியமாக கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் ஆழங்காண முடியாத பகவானின் உன்னதமான குணங்களை மதிப்பிடுதல் சாத்தியமில்லை. அனந்த தேவர் அவரது எண்ணற்ற வாய்களால் எண்ணற்ற ஆண்டுகளாக பரமபுருஷரின் திவ்யமான குணங்களை கணக்கிட முயன்றும் அது அவருக்கு சாத்தியமாகவில்லை என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அளவிற்கு பகவானின் குணங்களை அறிந்து அவரது மதிப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மேற்குறிப்பிட்ட பகவானுடைய குணங்களின் ஒரு தொகுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தாலும் மேற்கண்ட குணங்களை இன்னும் பல உட்பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியின் கருத்துப்படி 3வது குணமான இரக்கத்தை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பக்தர்களுக்கு நல்ல ஆசிகள் என 2 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னிடம் மட்டுமே சரணடைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். மேலும் அப்படி செய்பவர்களை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் பாதுகாப்பதாகவும் அவர் உறுதியளிக்கிறார். சரணடையாத ஆத்மாக்கள் பகவானின் பக்தர்கள் அல்ல என்பதால் அனைவருக்கும் அப்பாதுகாப்பு உண்டு என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. பக்தர்களுக்கு பகவான் எல்லா நல்லாசிகளையும் வழங்குகிறார். மேலும் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் உண்மையாக ஈடுபட்டுள்ள தூய பக்தர்களிடம் அவர் விசேஷ கவனம் செலுத்துகிறார். அத்தகைய தூய பக்தர்கள் பகவானை அடையும் வழியில் அவர்களது கடமைகளை நன்கு நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை பகவான் அவர்களுக்கு கொடுத்து உதவுகிறார். சூரியன் அதன் கதிர்களை அனைவர் மீதும் சமமாக வீசுவதைப் போலவே சமத்துவம் என்ற குணத்தினால் பகவான் அனைவரிடமும் சமமாக அன்பு கொண்டுள்ளார். இருப்பினும் சூரிய கதிர்களை பயன்படுத்திக் கொள்ள இயலாதவர்கள் பலர் உள்ளனர். இதே போலவே பகவானிடம் சரணடைவதானது அவரது முழு பாதுகாப்பையும் பெறுவதற்குரிய உத்தரவாதத்தை அளிக்கிறது. ஆனால் துரதிருஷ்டசாலிகள் இத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதால் அவர்கள் எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் ஆளாகின்றனர். எனவே பகவான் அனைவரது நலனிலும் சமமாக அக்கறை கொண்டுள்ளார் என்ற போதிலும் துரதிருஷ்டசாலிகள் தீய சகவாசத்தின் காரணத்தால் பகவானின் உபதேசங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களாக உள்ளனர். இதற்காக பகவான் மீது ஒருபோதும் குற்றம் சுமத்தக்கூடாது. பக்தர்களின் நலனில் மட்டும் அக்கறை கொண்டவர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவரது பக்தர்களிடம் பாரபட்சம் கொண்டவர் போல் அவர் காணப்படுகிறார். ஆனால் உண்மையில் பகவானின் சமமான அன்பை ஏற்றுக்கொள்வதும் விளக்குவதும் ஜீவராசிகளின் கையில் உள்ளது. பகவான் ஒருபோதும் வார்த்தை தவறுவதில்லை. ஒரு முறை அவர் வாக்களித்து விட்டார், எச்சூழ்நிலையானாலும் அதை நிறைவேற்றியே தீர்வார். பகவானால் அல்லது அவரது உண்மையான பிரதிநிதியாகிய ஆன்மீக குருவினால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பது தூய பக்தரின் கடமையாகும். மற்றவை எல்லாம் பகவானாலேயே நடத்தப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு பேராகிராஃப் ஒருத்தர் படிக்கலாம். பெரிய பொருளுரையா இருக்கு. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியை தூள் தூளாக்கி அந்த அணுக்களை எண்ணினா கூட பகவானுடைய திவ்யமான குணங்களை நம்மளால சொல்லி முடியாது. அனந்த தேவர் அப்படின்னா ஆதிசேஷன். அவருக்கு 1000 தலைகள் இருக்கு, 1000 நாக்கு இருக்கு. அதனால அவர் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காராம் பகவானுடைய புகழ. ஆனா சொல்லி முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜீவ கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தர். அவர் இந்த பாகவதத்துக்கு சத்சந்தர்பா அப்படிங்கிற பேர்ல வியாக்கியானம் கொடுத்திருக்கார். அந்த சத்சந்தர்பாலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னாக்க பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரபுபாதரை புரிஞ்சுக்காம நம்மளால அங்கெல்லாம் போக முடியாது. ஸோ ஜீவ கோஸ்வாமியோட சத்சந்தர் அதுலேருந்து கிருஷ்ண சந்தர்பா அப்படிங்கிற ஒரு விளக்கமும் அவர் கொடுத்துருக்கார். அப்போ பகவானுடைய குணங்களை பத்தி சொல்லும்போது ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுல 2ஆ அதை பிரிச்சு சொல்றார். 3வது குணமான இரக்கத்தை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பக்தர்களுக்கு நல்ல ஆசிகள் அப்படின்னு 2 உட்பிரிவா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றார்.
ஸோ இங்கே சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ஆஹ், பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த லங்கால இருக்கும்போது பார்க்குறார் விபீஷணன் சரணடைய வரார். ஆனால் இவங்கெல்லாம் மறுக்கிறாங்க இல்லையா? அசுரன் விபீஷணன், ராவணனுடைய தம்பி, அவனை என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூட சேர்த்துக்க கூடாது. விபீஷணன் அங்கே ஆகாயத்திலே நிற்கிறார். ஏன்னா பகவான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இறங்கி வந்து இவர்கிட்ட சரணடையணும். அவர் ஆகாயத்திலே நிற்கிறார். ஆனா இங்கே மற்றவங்கெல்லாம் வந்து ஒத்துக்கல. ஆனா ஹனுமான் கிட்ட ஒப்பீனியன் கேட்கும்போது ஹனுமான் என்ன சொல்றாரு, அவரை ஏத்துக்கலாம். அவர் வந்து ராவணனுடைய தம்பியா இருந்தாலும் உங்களுடைய பரம பக்தர் அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, விபீஷணன் என்ன, ராவணனே வந்து சரணடைஞ்சா நான் வந்து ராவணனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ யார் சரணடைஞ்சாலும் சரி, அவங்கள பாதுகாக்கிறது பகவானுடைய அந்த தெய்வீகமான குணம். ஆனால் பிரபுபாதர் இங்கே என்ன ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லி ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிய வைக்கிறார். சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு, சூரியன் கிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனால் நாம் வீடு கட்டுறது வெளிச்சமே வராத மாதிரி எல்லா பக்கமும் அடைச்சி வீட்டை கட்டிக்கிட்டு என் வீட்டில் வந்து வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது யாருடைய தவறு? அது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறா, சூரியனுடைய தவறா? இல்லையா? தவறு. கண்டிப்பா இது நம்முடைய தவறு. வெளிச்சம் காத்து வர மாதிரி நம்ம வீடு கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா சூரிய ஒளி தானா வரும். நம்ம போய் அதை போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறவங்கள, அப்போ அவங்களுக்கு பகவானுடைய கருணை கிடையாதா? சரணடைந்தவங்களுக்கு பகவான் காப்பாற்ற மாட்டாரா? என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் கருணை கடலா இருக்க. சரணடைய சொல்ற, சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுச்சக அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிடிவாதமா நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னா பகவான் என்ன பண்ணுவார்? ஸோ அதனால சரணடைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்போ சரணடைகிற முறை அப்படிங்கிறது ஆன்மீக குருக்கிட்ட யார் சரணடைகிறாங்களோ அதான் சரணடைய முறை. நேரடியா நம்மளால என்ன பண்ண முடியாது, பகவான் கிட்ட சரணடைய முடியாது. ஆன்மீக குருக்கிட்ட தான் நம்ம வந்து சரணடைய முடியும். அதையும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பேராகிராஃப் ஒவ்வொருத்தர் படிங்க. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நமஸ்காரம். கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு நமஸ்காரம். பகவானுக்குள்ள கடமையும் ஒப்பற்றதாகும். பகவானுடைய எல்லா செயல்களும் அவரது வெவ்வேறு சக்திகளால் நடத்தப்படுவதால் அவருக்கென ஏற்றுக்கொள்கிறார். அவர் சிறு வயதில் இருந்த பொழுது ஒரு இடை சிறுவனின் பாகத்தை மேற்கொண்டார். நந்த மகாராஜனின் மகன் என்ற முறையில் அவரது கடமைகளை அவர் நன்கு நிறைவேற்றினார். அதே போலவே மகாராஜன் வசுதேவரின் மகன் என்ற முறையில் க்ஷத்திரியரின் பாகத்தை ஏற்றிருந்த அவர் ஒரு க்ஷத்திரியருக்குரிய எல்லா திறமைகளையும் வெளிப்படுத்தினார். க்ஷத்திரிய அரசர் ஒருவர் சண்டை செய்வதன் மூலமாகவோ அல்லது கடத்தி செல்வதன் மூலமாகவோ தான் ஒரு மனைவியை அடைய வேண்டி இருந்தது. ஒரு க்ஷத்திரியருக்கு இத்தகைய நடத்தை போற்றத்தக்கதாகும். ஏனெனில் தன்னை மணக்க போகும் ஒரு க்ஷத்திரியரின் மகளுக்கு தனது வீர பராக்கிரமத்தை ஒரு க்ஷத்திரியர் காட்ட வேண்டும். பரமபுருஷராகிய ஸ்ரீராமரும் கூட அவரது திருமணத்தின் போது இத்தகைய வீரத்தை வெளிப்படுத்தி காட்டினார். ஹரதனூர் எனப்படும் மிகவும் உறுதியான வில்லை அவர் உடைத்து எல்லா செல்வங்களுக்கும் தாயான சீதா தேவியின் கரம் பற்றினார். திருமண விழாவின் போது க்ஷத்திரிய வீரம் காட்டப்படுகிறது. இத்தகைய சண்டையில் எந்த தவறும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இத்தகைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றினார். ஏனெனில் அவருக்கு 16,000க்கும் அதிகமான மனைவிகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் அவர் வீரமுள்ள க்ஷத்திரியரை போல் சண்டை செய்து ஒரு மனைவியை அடைந்தார். 16,000 மனைவிகளை அடைய 16,000 தடவைகள் சண்டை செய்வது நிச்சயமாக பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே சாத்தியமாகும். இதை போலவே தான் அவரது ஒவ்வொரு உன்னதமான திருவிளையாடல்களின் போதும் அவரது கடமையை முழுமையாக அவர் வெளிப்படுத்தினார். 15 ஒரு பேராகிராஃப் ஒவ்வொருத்தர் படிங்க. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருக்கும்போது நந்த மகாராஜர் சொல்வாராம், இந்த பிக்சர் ரொம்ப அழகா இருக்கும். நந்த மகாராஜர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்வாராம், என்னோட செப்பல் கொண்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ 2 செப்பலையும் தலையில வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் வந்து நந்த மகாராஜருக்கு அந்த செப்பலை கொண்டு போய் கொடுப்பார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிக்சர் பார்க்கறதுக்கு. ஸோ பகவானுடைய லீலைகள் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு யாராலையும் என்ன பண்ண முடியாது, எந்த குறையும் வந்து காணவே முடியாது. ஆனால் பௌதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் புரியாதுன்னு வச்சுக்கோங்க.
அதனால அவங்க அப்பேற்பட்ட பகவானுடைய அற்புதமான லீலைகள்லையே குறை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பருவம் முடிஞ்சு பகவான் வந்து வசுதேவருடைய மகனா வாசுதேவரா வரும்போது ஒரு சத்திரியருடைய பாகத்தை ஏற்று கம்சனை வதம் பண்றார். அப்புறம் அரசராகிறார் துவாரகையில, துவாரகாதீஸ்வரர். அப்போ சத்திரிய முறைப்படி திருமணமும் செஞ்சுக்கிறார், ருக்மிணியை கடத்திட்டு வரார். சத்யபாமாவை அவரே கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் காளிந்தி அவங்கள மணக்கிறதுக்காக காளைகள் எல்லாம் அடக்கி 7 காளைகளை அடக்கி அவங்கள கல்யாணம், லக்ஷ்மணாவா காளிந்தியான்னு ஞாபகம் இல்லை, 7 காளைகளை அடக்கி திருமணம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி அவருடைய வீர சாகசங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி பௌமாசுரனை வதம் பண்ணி 16,100 இளவரசிகளை மணக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜி. 15வது குணமான அறிவை 5 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை புத்த, நன்றி அறிதல், இடம், பொருள், காலம் இவற்றின் சூழ்நிலைக்கேற்ப விஷயத்தை புரிந்து கொள்ளும் சக்தி, அனைத்தை பற்றியும் பூரண அறிவு கொண்டிருத்தல் மற்றும் ஆத்ம அறிவு. முட்டாள்கள் மட்டுமே நன்மை செய்பவர்களிடம் நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் பகவான் பூரணமானவர் என்பதால் அவருக்கு பிறருடைய உதவி தேவையில்லை. இருப்பினும் பக்தர்களின் தூய தொண்டினால் தாம் நன்மை அடைவதாக அவர் உணர்கின்றார். பக்தர்களின் குழப்பமற்றதும் நிபந்தனையற்றதுமான இத்தகைய தொண்டினால் அவர்களிடம் பகவான் நன்றி உள்ளவராக இருக்கிறார். மேலும் பக்தனுக்கு பகவானின் சேவையை பெறுவதில் விருப்பம் இல்லை என்ற போதிலும் இச்சேவையின் மூலமாக அன்பு பரிமாற்றம் கொள்ள பகவான் முயல்கிறார். பகவானுக்கு செய்யும் உன்னதமான தொண்டே பக்தனுக்கு உன்னத நன்மையை அளிக்கக்கூடியதாகும். எனவே பக்தன் பகவானிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. சர்வம் கலு இதம் பிரம்ம என்னும் வேத வாக்கியத்தின்படி பகவான் அவரது எங்கும் வியாபித்துள்ள பிரம்ம ஜோதியினால் அனைத்திற்கும் உள்ளும் புறமும் ஊடுருவி இருக்கிறார். இதனால் அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். பாஹே நரசிம்மா ஹிருதயே நரசிம்மோ எதோ எதோ யாமி ததோ நரசிம்மோ. எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார். அதனால அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே பகவானுக்கு தெரியும். அவர்கிட்டேருந்து நம்மளால எதையும் மறைக்கவும் முடியாது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க பகவான் பக்தர்களுடைய சேவையை எதிர்பார்த்து கிடையாது. ஆனா அன்புனால என்ன பண்றார், தாய் யசோதை தனக்கு அந்த கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு இருந்த சமயத்துல பாதியில விட்டுட்டு போனதுனால கோபம் வந்துடுது அவருக்கு, இல்லையா? அவருக்கு பசி இருக்கா என்ன? பகவானுக்கு பசிக்குதா என்ன? அவர் எல்லாமே பூரணமா நிறைஞ்சவர். அப்படி இருக்கும்போது தூங்கி எழுந்து அம்மா கிட்ட வந்தார், கண்ணை கசக்கிக்கிட்டே. ஏற்கனவே அவருக்கு கோபம், பக்கத்துல அம்மா இல்லையேன்னு. அப்போ எழுந்து வந்து பார்த்தா அம்மா தூக்கிக்கவும் இல்லை, அந்த வெண்ணெயை கடையிறதுல ரொம்ப மும்மரமா இருக்காங்க. அப்போ பகவான் வந்து அந்த மத்தை பிடிச்சி நிறுத்துறார். நிறுத்தி என்ன கவனி அப்படின்னு சொல்றார். உடனே யசோதை மடியில தூக்கி போட்டு பால் கொடுக்குறாங்க. ஆனா அடுப்புல இருக்கிற பால் பொங்கின உடனே யசோதை என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் கீழே விட்டுட்டு பாலை பார்க்க போயிட்டாங்க. அப்போ பசி அவருக்கு முழுமையா பூரணமா அவருக்கு பசி தீரல. அதனால கோவம் வந்து அந்த தயிர் பானையை உடைச்சார், இல்லையா? ஸோ அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அன்பு பரிமாற்றங்கள், பகவானுக்கும் பக்தனுக்கும் நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்கள். அதே மாதிரி பக்தர்கள், தூய பக்தர்கள் பகவான் கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு சமயத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவங்கள பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்கள்ட்ட. 6 கோஸ்வாமிகள், 2 பேரும் அண்ணன் தம்பிகள். அப்போ சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு ஆசை. அவர் வந்து பிருந்தாவனத்துல தேர்கடம்பா அப்படின்னு ஒரு இடம், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்படி அந்த கிளைகளே அப்படி தாழ பறந்து, அதுவே வந்து ஒரு சீலிங் மாதிரி இருக்கும். அந்த கிளைகளே தாழ பறந்து இருக்கும். மரம்னா இப்படித்தானே போகணும், அந்த மரம் எப்படி இருக்கும், அப்படி தாழ பறந்து இருக்கும். ஃபுல்லா மயில் உட்கார்ந்துருக்கும். அங்க ஒரு பாபா இருப்பார்.
அவர் வந்து ராதே ராதே அப்படின்னா அந்த மயிலும் கூப்பிடும் ராதே ராதே அப்படிக்கும். இந்த மயிலு கூப்பிடும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே வந்து அந்த ராதே ராதே கேட்கறதுக்காகவே அங்கே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இப்போல்லாம் கொஞ்சம் கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க அங்கே. பட் அவ்வளோ அழகான ஒரு தேர்கடப்பா அந்த இடம். அங்கே வந்து இன்னைக்கும் இருக்கு அந்த லீலை நடந்த இடம். அப்போ அங்கே ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அங்கே உட்காந்து கிரந்தங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னாக்க, மதுக்கறி தானே பண்ணி சாப்பிட்றாங்க. அதாவது போவாங்க மதுக்கறி அப்படின்னா எப்படி ஒரு வண்டு 4 பூவில் போய் உட்காந்து தேனை சாப்பிட்டு வருமோ அது மாதிரி தான் மதுக்கறி அப்படிங்கிறது. 4 வீட்டுக்கு போய் யாச்சகம் கேட்பாங்க. என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க உட்காந்து கிரந்தங்களை எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ரூப கோஸ்வாமிக்கு நல்ல சுவையான பதார்த்தங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. அப்படி அவர் நினச்ச உடனேயே அங்கே வந்து ஒரு சின்ன பெண் வர்றாங்க. ஒரு சின்ன பெண் வந்து தலையில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாங்க. இவர் கேட்குறாரு, யாரும்மா நீ அப்படின்னு கேட்குறார். நான் பக்கத்து ஊரில் இருக்கேன் பாபா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு விசேஷம், நிறைய சாமான் மீந்து போச்சு, அங்கே பால் இருக்குது, இங்கே வந்து சர்க்கரை இருக்குது, அரிசி இருக்குது, எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, நினச்ச உடனே எப்படி இவ்வளோ சாமான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ரொம்ப சுவையான ஒரு கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அதை பால் பொங்கல்னு நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பால்லையே வேக வச்சு பண்ணுறது. இந்த பக்கம்லாம் வந்து கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் தயாரிக்கிறார். அப்போது அங்கே ரூப கோஸ்வாமி அங்கே வர. ஸோ சனாதன கோஸ்வாமி அவருக்காக தயாரித்து வச்சுருக்கார். அப்போது ரூப கோஸ்வாமி தான் அங்கே வந்து தயாரிக்கிறான்னு நினைக்கிறேன். சனாதன கோஸ்வாமி வர 2 பேரில் ஒருத்தர், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்தபோது அதை சாப்பிட்டு பார்த்த உடனே சனாதன கோஸ்வாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கிடைச்சிது இது? வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் சேர்ந்த பொருட்களே கிடையாது, இவ்வளவு சுவையாக நான் வந்து சாப்பிட்டதும் கிடையாது, இது எங்கே கொண்டு உனக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சுவையான பொருள், நான் பதார்த்தம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ இந்த மாதிரி பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வருது. நாம தான் பகவானுக்கு சேவை செய்யணுமே தவிர பகவான் கிட்டேருந்து நம்ம எந்த சேவையும் வாங்கிக்க கூடாது. வந்தது யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. நீ ராதாராணி கிட்ட சேவை வாங்கிட்டு இருக்க. இந்த மனப்பான்மை ரொம்ப தவறான மனப்பான்மை அப்படின்னு சொல்ற. ஸோ அப்போ பக்தர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட பகவான்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கும் போது அப்போ பகவான் என்ன நினைக்கிறார், இந்த பக்தனுக்கு நாம எப்படி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இதே மாதிரி தான் ஒரு தடவை ரகுநாதாச கோஸ்வாமி அவரும் இந்த மாதிரி உட்கார்ந்து தன்னுடைய கிரந்தங்களை எழுதிட்டு இருக்கார், தன்னுடைய பஜன்ல ஆழ்ந்திருக்கார். அப்போ இவங்களாவது ஒரு சின்ன மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. ரகுநாத கோஸ்வாமி அது கூட கிடையாது, ஒரு மரத்தடி கூட கிடையாது, அவர் வெட்ட வெளியில உட்காந்துருக்கார். அப்படியே வெயில். பிருந்தாவனத்துல அந்த கிளைமேட் வந்து ரெண்டும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், குளிரும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மாயப்புரை விட பிருந்தாவன குளிர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்படி அவர் பாட்டுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ரீமதி ராதாராணி வந்து தன்னுடைய துப்பட்டாவால் அவருக்கு நிழல் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அவர் மேலே வெயில் படாத மாதிரி அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே திரும்ப ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிலாம் அவரை கண்டிக்கிறாங்க. நீ பண்ணுறது பெரிய தப்பு பண்ணுற, பெரிய அபராதம் பண்ணுற, உனக்காக ஒரு சின்ன பஜன் குட்டீர் கட்டிக்கோ, இந்த மாதிரி ராதாராணி கிட்ட நம்ம சேவை வாங்கக்கூடாது, நாம் தான் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள். அப்பேற்பட்ட பக்தர்கள். இந்த பக்தர்கள் எல்லாம் பகவானுடைய சேவையில் தான் ஆழ்ந்திருக்காங்க. ஆனால் நமக்கு பௌதிகமாக இருக்கிற நமக்கு இதெல்லாம் புரியவும் புரியாது. நம்மளுடைய தேவைகள் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட, அதை கேட்கறதுக்கே நமக்கு சரியாக இருக்குது. இதுக்கே நம்ம வந்து பகவான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார் எனக்கு அப்படின்னு நம்ம வந்து குறப்பட்டுக்கிறோம் வேற. அப்படி இருக்கும்போது இவ்வளவு இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் லெவல். இது நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஆனாலும் பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய பக்தனுக்காக தேர் ஓட்டுறார், எல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா, தூது போகிறார்,
அதனால இது பக்தனுக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய மிக ஆழமான அன்பு பரிமாற்றங்கள். நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி, பக்தனுக்கு பகவானின் சேவை பெறுவதில் விருப்பமில்லைன்னு வருதுல்ல மாதாஜி. ஆக்சுவலா பக்தன்கிறவன் வந்து பகவானோட விருப்பத்தை தானே எதிர்பார்த்து இருக்கிறோம். அது எப்படி? அதாவது பகவான் நமக்கு ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறது இல்லைன்னு சொல்றார். பக்தர்கள் வந்து பகவான் எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புறது கிடையாது. இது நமக்கு புரியறது ரொம்ப கஷ்டம் மாதாஜி. அதனாலதான் சொன்னேன். இப்ப இந்த லீலையே நான் சொன்னதே வந்து ரொம்ப ஹையஸ்ட். அதுதான் நீங்க லீலை சொன்னது வந்து பகவான் வந்து யசோதா அம்மாக்கு கோவப்பட்டு பண்ற மாதிரி இருக்கான். ஆனா இதுல வந்து அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. பக்தனுக்கு பகவானின் சேவை பெறுவதில் விருப்பம். அது நீங்க சொல்லும் போது அங்க அந்த டைம்ல ரொம்ப அப்படி கண்ணை மூடி ரசிக்கிற மாதிரி இருந்து. பட் இது இருக்கும்போது புரியல. அது யசோதையோட பண்ண லீலை முடிஞ்சு போச்சு. பக்தன் பகவான்கிட்டேருந்து எந்த சேவையும் எதிர்பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ரூபசனாதனுடைய லீலையை சொன்னேன். அதுக்கப்புறம் ரகுநாதாச கோஸ்வாமியுடைய லீலை, அந்த அந்த லீலைகளை நான் அதுக்காக, பக்தர்கள் பகவான் தங்களுக்கு ஏதாவது செய்யறத அவங்க விரும்புறது கிடையாது. எந்த நிலையில இது புரியறது ரொம்ப கஷ்டம். இது புரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்ல அதுதான் மாத்தாச்சு. அதாவது அந்த லெவல் பக்தரா இருக்கும்போது இப்ப நமக்கு வந்து ஒரு பௌதீக தேவை இருந்ததுன்னா என் பையன் வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது வந்து நமக்கு ஆஹா நான் கோயிலுக்கு போனேன் உடனே என் பையன் மார்க் எடுத்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனா அந்த லெவல் போகும்போது நமக்கு அது அவருங்க வந்து எப்படி ஸ்ரீமதி ராதாராணி அந்த பிரசாதம் எடுத்துட்டு வந்தாங்கங்கிறது அது அவங்க சேவையை எதிர்பார்க்கறது இல்ல. புரிஞ்சு இப்ப புரிஞ்சுதா? நேற்று எங்க சண்டே ப்ரோக்ராம்ல பக்தி சைத்தன்யா மகாராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மகாராஜ் வந்தாரு. அவர் வந்து அவருடைய அனுபவம், அங்கே நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் ப்ரீச்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டர்பன் அப்படிங்கிற நகரத்தில் கோவில் இருக்குது, இஸ்கான் கோவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு பக்தர் வந்தாராம், ஒரு இந்தியர் வந்தாராம். அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாராம், நான் 1 மாதம் தொடர்ந்து பகவானுக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தட்டு, அழகான ஒரு தட்டில் வந்து ஒரு வாழைப்பழம், ஒரு ஊதுபத்தி, ஒரு பர்ஃபி, 250 ml ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு சொன்னார் மகாராஜ். ஃபுல் க்ரீம் மில்க் 250 ml. இதை டெய்லி ஆஃபர் பண்ணாராம். இதை டெய்லி கொண்டு வந்து ஆஃபர் பண்ணாராம். 1 மாதம் முடிஞ்சிருச்சு. 1 மாதம் முடிஞ்ச உடனே இவர் வந்து சொன்னாராம், நான் 1 மாதம் ஃபுல்லாக இந்த ஐட்டமெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு அகர்பத்தி, ஒரு வாழைப்பழம், ஒரு பர்ஃபி, 250 ml ஃபுல் க்ரீம் மில்க்கு ஆஃபர் பண்ணியிருக்கேன். பகவான் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா BMW கார் கொடுக்கணும். நான் என்ன வாங்கணும்? BMW கார் வாங்கணும். அதுனா 7 சீரீஸான ஒரு கார் இருக்காமே, எல்லாம் என்னன்னே தெரியல. ஸோ மகாராஜ் ரொம்ப விளையாட்டாக சொன்னார், யாருக்கு தெரியும் 7 சீரீஸ் BMW கார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். ரொம்ப பேருக்கு தெரியல. தெரியாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சவங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ அப்போது நம்மளுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் பௌதிகமான விஷயங்களை தான் நம்ம பகவான்கிட்ட கேட்குறோம். ஆனால் பக்தர் அப்படின்னா அது தூய பக்தர்கள். உடனே நம்மளை நினச்சக்கூடாது பக்தர் அப்படின்னா நான் போல இருக்கு அப்படின்னு நினச்சக்கூடாது. அப்படிதான் தப்பா நினைச்சோம். ஆக்சுவலாக சாஸ்திரம் படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற தவறுகளை நாம வந்து ப்ரோபார்டைய பொருளுரையில் சுட்டி காட்டும் போது, ஓ கரெக்ட், இந்த பாயிண்ட் எனக்கு பொருத்தமா இருக்குன்னு பார்க்கணும். சிறப்பான விஷயங்களை சொல்லும்போது உயர்ந்த பக்தர்களை நினைச்சுக்கணும். தூய பக்தர்களை வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மளை வந்து நம்ம நினைச்சு பார்க்கக்கூடாது. நம்மளை நினைச்சு பார்த்தோம்னா ஒரு பொருளையும் புரியாது. நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி பையன் மார்க் எடுக்கணும், BMW கார் வேணும், 3 BHK வேணும், இதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கே தவிர அது சரியாகணும், இது சரியாகணும், அப்படி போகணும், இப்படி இதுதான் நமக்கு எண்ணமா இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது. இதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு லீலைகளை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே தான் ஸ்ரீவா சங்கன், எங்கள் வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஃப்ளாட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ரீவா சங்கன். ஸ்ரீவா சங்கனில் மகாபிரபுடைய நாம சங்கீர்த்தனம் ராத்திரி முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மகாபிரபு கீர்த்தனம் பாடுறார், பக்தர்கள் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மகாபிரபு சொல்கிறார், எனக்கே அந்த பரவசம் வரல இன்னைக்கு, ஏதோ ஒரு குறையை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் ஸ்ரீவாஸ் தாக்கூரர் வந்து எந்த உணர்ச்சியும் காட்டலை. அவரும் அப்படியே பேசாமல் இருக்கார். எல்லாம் நல்லா நான் சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அப்போ கடைசியில பகவான் கேட்கிறார், என்ன இங்க ஏதோ ஒரு தவறு இருக்கு, எனக்கே அந்த பரவசம் வரல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இன்னொரு பக்தர் சொல்ற, ஸ்ரீவாஸ் தாக்கூரோட மகன் இறந்துட்டான், ஆனா உங்களுடைய நாம சங்கீர்த்தனத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால வீட்டுல இருக்கிற யாரும் அழவும் கூடாது, மூச்சு காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வந்து உள்ள போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இது பக்தர்களா, நாம பக்தர்களா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் பக்தரா, நாம பக்தரா? ஸோ அதனால இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட நிலைகளை சொல்லலாம். மாதாஜி ம். மாதாஜி இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் குட்டீர்ல வந்து இதே நாடகம் நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் மாதாஜி, மாயாப்பூர்ல வந்த போது நாங்க ஓ அவரோட குட்டீர்லயே போயிட்டு அங்கேயே நாங்க இந்த இது பண்ணோம், நாடகம் பண்ணோம். ஸோ அற்புதமான பக்தர்கள் இந்த மாதிரி பகவானுடைய சேவைக்காகவே தங்களை முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறவங்க தான் பக்தர்கள். நம்ம வந்து பக்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், பக்தர் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், முயற்சியாவது பண்ணணும். நம்ம முயற்சியும் பண்ணாம இருக்கக்கூடாது. ஓகே, படிக்க போயிடலாம். எஸ், சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானின் அழகை பொறுத்தவரை மற்றெல்லா ஜீவராசிகளிலிருந்தும் வேறுபடுத்தி காட்டும் சில விசேஷ அம்சங்களை அவர் பெற்றுள்ளார். அதற்கும் மேலாக பகவானின் படைப்பிலேயே பேரழகு கொண்ட ஸ்ரீமதி ராதாராணியின் மனதையும் கவரக்கூடிய மிகவும் கவர்ச்சி வாய்ந்த சில விசேஷமான அம்சங்கள் அவருக்கு உள்ளன. எனவேதான் அவர் மதன மோகனன் அல்லது மன்மதனின் மனதையும் கவரக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறார். பகவானின் மற்ற திவ்யமான குணங்களையும் ஆராய்ந்தறிந்திருந்த ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பூர்ணமான பரமபுருஷ பகவான், பரபிரம்மன் என்று உறுதி செய்கிறார். நினைத்தற்கரிய சக்திகளை அவர் கொண்டுள்ளதால் அவர் சர்வ சக்தி படைத்தவராக உள்ளார். எனவே அவர் யோகேஸ்வரர் அல்லது எல்லா யோக சக்திகளுக்கும் எஜமானர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் யோகேஸ்வரர் என்பதால் ஆன்மீகமான அவரது நித்திய ரூபம், நித்திய தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டுள்ளது. பக்தர் அல்லாதவர்களால் பகவானுடைய அறிவின் சுறுசுறுப்பான தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் பகவானுடைய நித்தியமான அறிவை அடைவதில் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். சிறந்த ஆத்மாக்கள் அனைவரும் அவருக்கு இணையான அறிவை பெற விரும்புகின்றனர். மற்றெல்லா அறிவும் பூரணமற்றதும் எளிதில் வளையக்கூடியதும் மற்றும் அளவிடக்கூடியதும் ஆகும். பகவானின் அறிவோ என்றும் நிலையானதும் ஆழம் காண முடியாதுமாகும் என்பதையே இது குறிக்கிறது. துவாரகாவாசிகள் தினந்தோறும் பகவானை காணும் வாய்ப்பை பெற்றிருந்த போதிலும் மீண்டும் மீண்டும் அவரை காண வேண்டும் என்ற அவர்களது ஆவல் என்றும் அதிகரிப்பதாகவே இருந்தது. பகவானே இறுதி நோக்கமாவார் என்ற அவரது மதிப்பை ஜீவராசிகளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு சமமான நிலையை அவர்களால் அடைய முடியாது. ஜட உலகம் மகத் தத்துவத்திலிருந்து உற்பத்தியானதாகும். இந்த மகத் தத்துவமானது காரணக்கடலில் யோக நித்திரையில் உள்ள பகவானின் கனவை போன்ற ஒரு நிலையாகும். என்றாலும் சிருஷ்டி முழுவதுமே பகவானால் உண்மையாக படைக்கப்பட்டதைப் போலவே காணப்படுகிறது. பகவானின் கனவு போன்ற நிலைகளும் கூட உண்மையான தோற்றங்கள் தான் என்பதையே இது குறிக்கிறது. எனவே அவரால் அனைத்தையும் அவரது உன்னதமான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியும். இவ்வாறாக எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர் பரிபூர்ணமானவராகவே தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 2 ஸ்லோகம் தான் இன்னைக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பகவானுடைய அழகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஈடான அழகு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, இந்த உலகத்துலன்னு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஸோ பகவானுக்கு ஒரு பேரு மதன மோகன். ஆனா அந்த பகவானையே கவரக்கூடிய அழகி யாரு அப்படின்னு கேட்டா ஸ்ரீமதி ராதாராணி. அதனால அவங்களுக்கு ஒரு பேரு மதன மோகன மோகினி. அவங்க மதன மோகன மோகினி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகு. ஏன்னா அவங்களும் பகவானுடைய ஆனந்த சக்தி தான், வேற யாரும் கிடையாது. ஸோ பகவான் வந்து சர்வசக்தி படைத்தவர், அவர் வந்து யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ இங்க வந்து நம்ம பார்க்குறோம், பகவானுடைய கனவு அப்படிங்கிறது கூட நமக்கு உண்மை மாதிரி இருக்கு இல்லையா? பகவானுடைய அந்த சரீரத்திலேருந்து ஏற்படக்கூடிய பிரபஞ்சங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் யோக நிதிரையில இருக்கார். அப்போ அவருடைய ரோமக்கால்கள்லேருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வெளியில வருது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோவோட லாஸ்ட் எண்டில் இருக்கோம். செகண்ட் கேண்டோ படிக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் வந்து தயார் பண்ணிக்கணும். 2வது காண்டோ படிக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டோ ஃபுல்லாக என்ன இருக்கு, ஒரே கதை, நல்ல மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? அங்கே அஸ்வத்தாமன் வந்தது, அப்புறம் பரீட்சித் மகாராஜர் பிறந்தது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கதைகளாக படிச்சுட்டே வந்தோம். ஆனால் செகண்ட் கேண்டோ ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். படைப்புடைய விஷயங்கள்,
ஃபுல்லாக தத்துவங்கள் தான் இருக்கும். ஸோ அது படிக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அந்த படைப்பு பற்றின விஷயங்கள் அங்கங்கே இங்கங்கே வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுக்குறார். ஸோ இப்படி பகவானுடைய அந்த படைப்பு அப்படிங்கிறது நமக்கு உண்மை மாதிரி தெரியுது. ஸோ பகவானுடைய அழகை பற்றி சொல்லும்போது அந்த துவாரகாவாசிகள் எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணாங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிடுறீங்க அப்பப்போ, பவாயனஸ்துவம் பவ விஸ்வபாவன அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துலலாம் நம்ம பார்த்தோம். எங்களை விட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க, அப்போ எங்களால் உங்களை பார்க்க முடியாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க பகவானோட. ஆக்சுவலாக பகவான் வந்து விருந்தாவனத்தில் 10 வருஷங்கள் தான் இருந்தார். விருந்தாவனத்தை விட்டு பகவான் வெளியில் போகிறதில்ல, அது வேற விஷயம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க 10 வருஷங்கள் தான் விருந்தாவனத்தில் இருந்தார். ஆனால் பகவான் இந்த பூ உலகத்தில் 125 வருஷங்கள் தன்னுடைய லீலையை பண்ணியிருக்கார். அப்போ மற்ற நேரமெல்லாம் எங்கே இருந்தார் அப்படின்னா கொஞ்ச நாள் மதுரா, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க துவாரகையில் தான் இருந்தார். இப்போ 100 வருஷங்களுக்கு மேலே பகவானுடைய துவாரகையிலே இருந்தால் கூட அவங்களுக்கு அலுப்போ செழிப்போ ஏற்படலை. பகவானை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கு. எப்போவுமே புது புது விதமான உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அப்பேற்பட்ட அழகு பகவானுடைய அழகு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மேற்கூறிய குணங்களை எல்லாம் பெற்றுள்ள பகவான் படைப்பின் காக்கும் தொழிலை செய்கிறார். அப்படி செய்து வரும் வேளையில் அவரால் கொல்லப்படும் எதிரிகளுக்கு கூட அவர் முக்தி அளிக்கிறார். மிக உயர்ந்த முக்தி பெற்ற ஆத்மாவிற்கும் கூட அவர் கவர்ச்சியுடையவராக விளங்குகிறார் என்பதால் தேவர்களிலேயே மிகச் சிறந்தவர்களான பிரம்மா மற்றும் சிவன் ஆகியோராலும் அவர் வழிபட தகுந்தவர் ஆகிறார். அவரது புருஷ அவதாரத்திலும் கூட அவரே சிருஷ்டி சக்தியின் இறைவனாக விளங்குகிறார். சிருஷ்டிக்கும் பௌதிக சக்தி அவரது ஆணைக்கு உட்பட்டே செயல்படுகிறது. இதை பகவத்கீதை 9.10 உறுதி செய்கிறது. அவரே பௌதிக சக்தியை ஓட செய்யும் அல்லது நிறுத்தும் சாதனமாவார். மேலும் ஜடசக்தியை ஆள்வதற்காக எண்ணற்ற பிரபஞ்சங்களில் தோன்றும் எண்ணற்ற அவதாரங்களுக்கு அவரே மூல காரணம் ஆவார். ஒரு பிரபஞ்சத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான மனு அவதாரங்கள் உள்ளனர். ஆனால் மகத்தத்துவத்திற்கு அப்பால் உள்ள ஆன்மீக உலகில் அவதாரங்கள் எனும் கேள்விக்கே இடமில்லை. ஆனால் வெவ்வேறு வைகுண்டங்களில் பகவானின் வெவ்வேறு விரிவங்கங்கள் உள்ளனர். ஆன்மீக வெளியிலுள்ள கிரகங்கள் மகத்தத்துவத்தில் உள்ள எண்ணற்ற பிரபஞ்சங்களை விட குறைந்தது 3 மடங்கு அதிக எண்ணிக்கை கொண்டவை ஆகும். மேலும் பகவானின் எல்லா நாராயண ரூபங்களும் அவரது வாசுதேவ அம்சத்தின் விரிவங்கங்களே ஆவர். இவ்வாறாக ஏக காலத்தில் அவர் வாசுதேவராகவும் நாராயணராகவும் மற்றும் கிருஷ்ணராகவும் விளங்குகிறார். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவ ஆகிய எல்லா வடிவங்களும் அவர் ஒருவரே ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சுயதேச்ச சராசரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த ஜடசக்தியானது என்னுடைய மேற்பார்வையின் கீழே இயங்குகிறது அப்படின்னு சொல்றார். ஜடசக்தி தான் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஜடசக்தி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. எப்படி நம்ம ஒரு சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஃபேன் நின்றுடுது, அந்த கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பகவான் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார். ஸோ முக்தி பெற்ற ஆத்மாக்களையும் பகவான் கவரக்கூடியவர். இதை நம்ம வந்து முதலே பார்த்தோம், ஆரம்ப அத்தியாயங்களில் பார்த்தோம். ஆத்ம ராமஷ்ட முனையோ நிர்கிரந்தா அபிவிருக்கிரமே குர்வந்தி அகைத்துக்கிம் பக்திம் இத்தம் பூத குணோஹரிஹி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆத்மராமர்களாக இருக்கக்கூடியவர்களையும் பகவானுடைய அந்த தெய்வீகமான குணங்கள், அவருடைய அழகு, புகழ் எல்லாமே அவர்களையும் கவரக்கூடியது. எதுக்காக சுகதேவ கோஸ்வாமி, அவர் முற்றும் திறந்தவர், அவர் எதுக்காக இந்த சிரமத்தை எடுத்துக்கிட்டார்? பாகவத்தை கேட்கறது அப்படிங்கிற காரியத்தை அவர் எதுக்காக பண்ணார் அப்படின்னு சௌனகாதி ரிஷிகள் கேட்கும்போது சுத கோஸ்வாமி சொல்றார், ஆத்மராமர்களையும் கவரக்கூடியவர் பகவான் அப்படின்னு சொன்னார். ஸோ அது நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நல்லா இருந்தது மாதாஜி, நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, புரிஞ்சது மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த
பக்தர் அல்லாதவர்களால் பகவானுடைய அறிவின் சுறுசுறுப்பான தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் பகவானுடைய நித்தியமான அறிவை அடைவதில் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். அந்த இடத்துல அது நித்தியமான நித்தியமான ஆம், ஏனெனில் பகவானுடைய நித்தியமான அறிவை அடைவதில் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். இதுக்கு முன்னாடி பாரா மாதாஜி, முன்னாடி பேராகிராஃப்ல. நான் அது கரெக்டா இங்கிலீஷ்ல பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஸ்லோகம் இது? இந்த 30th ஸ்லோகால இப்ப அவங்க மாதாஜி படிச்சாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பேராகிராஃப்ல மாதாஜி, அவரது நித்திய ரூபம், நித்திய தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டுள்ளதுன்னு ஒரு அதுக்கு நிமிஷம் ஒரு கீழே. நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லோகா நம்பர் 30. ஆமா, 30 மாதாஜி. 26 to 30 அதானே? ஓகே. அதுல எத்தனாவது பேராகிராஃப் வரும்? லாஸ்ட் பேராகிராஃப்க்கு முன்னாடி பேராகிராஃப் மாதாஜி. ஓகே. அது சரியா புரியல மாதாஜி. பார்க்கலாம் பார்க்கலாம் இருங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து சில சமயத்துல ஏதாவது கொஞ்சம் மாத்திருப்பாங்க. The non-devotee class cannot understand the dynamic nature of his knowledge because they are satisfied to reach up to his eternal form of knowledge. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன். ஓகே மாதாஜி. அதில் டிரான்ஸ்லேஷனில் எந்த தப்பும் கிடையாது. The non-devotees class cannot understand the dynamic nature of his knowledge because they are satisfied to reach up to his eternal form of knowledge. All great souls aspire to be equal in knowledge with him. So, அவங்க பகவான் ஆகணும்னு முயற்சிக்கிறாங்க இல்லையா? இப்போ பக்தர்களா இல்லாதவங்க, ஆனா அவங்க என்ன எதுக்காக அவங்க பக்தர்கள் அல்லாதவங்க? பார்க்கறதுக்கு ஆன்மீகவாதிகள் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அவங்களுடைய ஆசை என்னையா இருக்கு? நான் கடவுள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஓகே மாதாஜி. பல போலியான அவதாரங்கள் எல்லாம் யாரு அப்படின்னா பக்தர் அல்லாதவர்கள் தான். பக்தர்கள் பகவான்கிட்டேருந்து ஒரு சேவையை கூட வாங்கிக்க விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா நான் தான் கடவுள்னு யாராவது சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பகவான் கிட்டேருந்து ஒரு சின்ன சேவையை கூட நம்ம வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம தான் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் தான் கடவுள் அப்படிங்கிறவங்க எப்படி அவங்க வந்து ஆன்மீகவாதிகளா இருக்க முடியும்? அவங்க அசுர குணம் உடையவங்க. யார் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்களோ, சாதாரண மனிதர்கள் கடவுள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா அசுரர்கள். அசுரர்கள் தான் என்ன பண்ணாங்க? ஹிரண்யகசிப்பு பார்த்தீங்கன்னா ஓம் நாராயணாய நமகெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன சொல்லணும்? ஓம் ஹிரண்யகசிப்புவே நமக தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க பேருக்கு முன்னாடி அவங்க என்ன போட்டுக்கிறாங்க? பகவான்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா? நான் தான் இந்த பகவான் அந்த பகவான் அப்படின்னு பகவான்மே அவங்களாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நிலையை அடையணுங்கிறதுல தான் என்ன இருக்கு? அதில் அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அந்த நிலையை பகவான் அப்படிங்கிற நிலையை அடையணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. பகவானுடைய அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியவே முடியாது. ஸோ பகவத்கீதை ஒன்று போதும். பகவானுடைய அந்த நாலேஜ் அப்படிங்கிறதுடைய ஒரு துளி பகவத்கீதை. அந்த ஒரு துளி இருந்து நம்ம வந்து படித்து புரிஞ்சோம்னாலே அது வந்து அவரோட நாலேஜுக்கு வந்து அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அதே மாதிரி வேதங்கள் எல்லாமே பகவானுடைய மூச்சுக்காற்று. ஸோ இதெல்லாம் யாரால படித்து புரிஞ்சிக்க முடியுமா? படித்து புரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன ஆயிடுவாங்க? பக்தன் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் பகவான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா மாதாஜி? ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்ல கேள்வி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ஆழ்ந்து நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, அப்போ எண்டு கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
மாதாஜி ஒவ்வொரு யுகத்திலயும் ஆ, நீங்க அப்படியே குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா இப்போ அப்ப கலியுகத்துல வந்து இன்னும் 1/4 இருக்கு. ஆமா எகைன் இன்னும் கொஞ்சம் பூஜ்ஜியமாகும். ஆமா பூஜ்ஜியமாகுங்கிறீங்க. அப்ப வந்து மறுபடியும் பகவான் இது பண்ணி அவதாரம் எடுத்து இது பண்ணுவாரா முடியாது? ஆமா ஒரு பிரளயம் நடக்கும். பிரளயம் ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த பிரளயம் நடக்கும். கால சந்தி இப்போ ம். பகல் முடிஞ்சிருது, இரவு ஆரம்பிக்க போகிற கால சந்தியில நம்ம இருக்கோம். இந்த மாதிரி இப்போ புரியுதா? சாயந்தரங்கிறது என்ன? பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல இருக்கிற சந்தியா காலம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலயும் ஒரு சந்தியா காலம் இருக்கு. 4,32,000 வருஷம் அப்படிங்கிறது நீங்க ஒரு கோடு போட்ட மாதிரி 4,32,000 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிக்க முடியாது இல்ல. எப்படி கலியுகம் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததோ, கலி கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவினதோ, அது மாதிரி கலியுடைய ஆதிக்கம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகும் இல்லையா? அதிகமாயிட்டே போய் ஆதிக்கம் அதிகமாகும். ஆமா ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்படி அதிகமாயிட்டே போகுது பாருங்க. இப்ப நீங்க சின்ன வயசுல பார்த்த மக்களுடைய மனநிலைக்கும் இப்ப இருக்கிற மனநிலைக்கும் இப்ப இருக்கிற அவங்களுடைய நடத்தைக்கும் எத்தனை வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி கலியுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டே வந்து எல்லா நல்ல குணங்களும் ஜீரோ, பகவத் பக்தியே கிடையாது. யாரும் வந்து பகவானுடைய நாமத்தை கூட சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணா ராமா ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எப்போ வரும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நாள்ல என்ன ஆகிடாது வந்துடாது. 4,32,000 வருஷம் டீக்ரேட் ஆகணும். அப்படி டீக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு பக்கம் சத்தியுகத்தினுடைய தொடக்கமும் வந்துகிட்டே வரும். ஸோ அப்போ அந்த யுக சந்தியில பகவான் என்ன பண்ணுவார்? வருவார். கல்கியா வந்து பகவான் எல்லாரையும் வதம் பண்ணுவார். அப்போ ஒரு பிரளயம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு சத்தியுகம் தொடங்கும். ஓகேவா? இந்த டே எப்படி மாறுது அதை நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி வந்து ராத்திரி கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சு பகல் வருது, காலையில சூரிய உதயம் ஆகுது, அப்ப பகல் நேரம் வருது, இப்ப சந்தியா காலம் வருது. இந்த மாதிரி தான் 4 யுகங்களுடைய சுழற்சி நம்ம இப்படித்தான் கற்பனை பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு அனுபவம். ஒரு நாளுடைய அனுபவத்தை வச்சு நம்ம யுகங்களுடைய அனுபவத்தை நாம நினைச்சு பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல்.